ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 2.5ல் 2வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றை 4 எண் வடிவில் எழுதுக. இதுவும் போன சம் மாதிரி தான், சரிங்களா? இங்கே அடிமானத்தில் 4 இருக்கணும், அடுக்கில் என்ன வேணாலும் வரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 16. 16 எப்படி எழுதலாம்? 4 × 4 எழுதிக்கலாமா? நன்னாலு 16. இனி 4 2 வாட்டி இருக்கு. அப்போ 4 ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இப்போ பாருங்க, அடிமானத்தில் 4 இருக்கு, அடுக்கில் என்ன வேணாலும் வரலாம். இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் 8. 8 நீங்கள் டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணணும். பாருங்க, 8 2ஆம் வாய்ப்பால் வரும். அப்போ 4 2 8. 4 2ஆம் வாய்ப்பால் வரும். எப்போனா E2 4. திரும்ப 2 2ஆம் வாய்ப்பால் வரும். O2 2. 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும், சரிங்களா? இப்போ சைடில் கிடச்சிருக்கதை பெருக்கல் போட்டு எழுத போகிறோம். 8க்கு பதில் சைடில் கிடச்சிருக்கதை பெருக்கல் போட்டு எழுதலாம். 2 3 வாட்டி இருக்குது. அப்போ எழுதுங்க 2 × 2 × 2. 1 எழுதாண்டா, ஏன்னா 1க்கு கூட இதை பெருக்குனா இதே தான் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு அடிமானத்தில் 4 இருக்கணும். அதுக்காக 2 2 பெருக்கலாமா? பெருக்குனா 4 கிடைக்கும். இனி 2 எப்போ எழுதுவோம்? ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 2 இருந்துன்னா ஒரு 2 வெளியே எடுக்கலாம். கரெக்டு தானே? ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் 2 வாட்டி இருந்துன்னா அந்த நம்பரை ஒரு வாட்டி நீங்கள் வெளியே எடுக்கலாம். அப்போ இப்படி இருக்கிறத நீங்கள் இப்படியே மாற்றலாம். அதே மாதிரி இப்படி இருக்கிறத இப்படியே மாற்றலாம், சரிங்களா? நம்மளுக்கு இங்கே 2 இருக்குது. 2 நம்ம இப்படி எழுதிக்க போகிறோம், சரிங்களா? அப்போ பாருங்கள், ரூட் 2 × 2. அடுத்த 4 × ரூட் 2 2 பெருக்குனா 4, சரிங்களா? இனி 4ஓட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். பெருக்கல் 4 எழுதிருங்க. இந்த ரூட்டுக்கு பதில் அதோட அடுக்கில் 1/2ன்னு எழுதிக்கலாம். இதை மறக்கக்கூடாது. ரூட்டுக்கு பதில் 1/2ன்னு எழுதிக்கணும். இனி நடுவில் பெருக்கல் இருக்கு, அடிமானம் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ அடிமானத்தை அப்படியே எழுதிக்கிட்டு அடுக்குகளை கூட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் பெருக்கல், அடிமானம் ரெண்டுமே சேமா இருந்துன்னா அடுக்க கூட்டணும். அடிமானத்தை முதல் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இப்போ கூட்டலாமா? 1 கூட்டுறதுனால நடுவில் கூட்டல். அடுத்த 1/2. இனி 4. 1க்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இவ குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 தான். அடுத்த நடுவில் கூட்டல். இனி இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் பெருக்குனா 1 டிவைடட் பை கீழே உள்ள 2ஐயும் பெருக்குங்க. 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2. இதை சால்வ் பண்ணலாமா? 4 2ஐயும் 1ஐயும் கூட்டுனா 3. அடுத்த கீழே என்னது இருக்கு? 2. பாருங்க, 4 அடுக்கு எண் அந்த வடிவில் கொண்டு வந்துட்டோம். அடிமானத்தில் 4 இருக்கு, அடுக்கில் என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். 32. இதே டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாம். 32 பாருங்க, 2ஆம் வாய்ப்பாடு போகும். O2 2. 3ல் இருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 12 மாறும். 6 12. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. 8 2 16. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. 4 2 8. 4 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா E2 4. 2 வரும். O2 2. 1 வந்துடுச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 32 எப்படி எழுதிக்கலாம்? இங்கே சைடில் உள்ளதை பெருக்கல் போட்டு எழுதணும். 5 வாட்டி 2 இருக்குது. அப்போ எழுதுங்க 2 × 2 × 2 × 2 × 2. 5 வாட்டி 2 இருக்கிறதுனால 2 5 வாட்டி எழுதிக்கிட்டேன். அடுத்து இந்த 1 நீங்கள் எழுதிக்காண்டா. இனி என்ன பண்ண போகிறோம்? பெருக்குங்க. 2 2 பெருக்குனா 4. பெருக்கல் 2 2 பெருக்குனா 4. ஏன்னா நம்மளுக்கு அடிமானத்தில் 4 இருக்கணும். இனி இங்கே 2 மட்டும் இருக்குது. 2க்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கிட்டோம்? ரூட் 2 × 2 எழுதிருங்க. அதை ரூட் 2 × 2. அடுத்த 4ஓட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நடுவில் பெருக்கல், அடிமானம் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ அடுக்க கூட்டலாம். அடிமானத்தை எழுதிக்கிட்டு அடுக்க கூட்டுங்க. 1 1 கூட்டினா 2. இனி பெருக்கல் ரூட் அப்படியே வந்துடும். 2 2 பெருக்குனா 4, சரிங்களா? இனி 4² பெருக்கல் 4 எழுதிருங்க. ரூட்டுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம்? 1/2 எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க, நடுவில் பெருக்கல் இருக்கு, அடிமானம் ரெண்டுமே சேம். அப்போ அடுக்க நம்ம கூட்டலாம். அதுக்கு அடிமானத்தை எழுதிருங்க. இப்போ 2 கூட்டுறதுனால கூட்டல். அடுத்த 1/2. இப்போ 4 கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். பெருக்குங்க. 2 2 பெருக்குனா 4. அடுத்த கூட்டல் 1 1 பெருக்குனா 1. இனி கீழே இருக்கக்கூடிய 2 பெருக்கணும். 1 2 பெருக்குனா 2. இதுக்கு அடுத்த 4 4 1 கூட்டினா 5. கீழே 2 இருக்குது, அது அப்படியே வந்துடும். இப்போ இதையும் 4 அடுக்கு எண் அந்த வடிவில் எழுதிட்டோம், சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.